ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பபிலியன் சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5ஓட ஆல் மான்ஸ்டர்ஸோட ப்ளே பண்ண போகிறோம். கீழ் எண்டிங்கும் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து மம்மி லாங் லெக்ஸ். ஸோ இல்லையானா அதை நான் பார்த்தேன், அது வந்து வரலை. ஸோ வந்து அப்படியே சாப்டர் 2க்கு ஜம்ப் ஆகிட்டேன். ஸோ இப்போ நம்ம சாப்டர் 2 மம்மி லாங் லெக்ஸோட உடம்புல இருக்கோம். ஸோ மம்மி லாங் லெக்ஸ் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அதுதான் பிளேயர். ஸோ முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா பார்த்துக்குங்க, அதோ அவன் தான் பிளேயர். கில் இது பார்த்தீங்களா, அவன் நம்ம அப்படி தான் இருப்போம். ஓகேவா? ஓகே, முன்னாடி போன உடனே வந்து என்னாச்சுன்னா ஓகே இப்படி வரும். நாலாம் பண்ணல, அதுவாகவே பண்ணுது. அங்கே பாருங்க. ஓ அவ்வளோதானா? அது முடிஞ்சா? ஆமாங்க, அது முடிஞ்சுன்னு நீங்கள் இதோ இது வந்துச்சுல்ல. ஸோ இதுவாக இப்போ நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஸோ தட்டுவோம் வாங்க. ப்ளே கீழே தான் இருக்கான். டங் 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 அப்படின்னு தட்டிக்கிட்டே இருக்கும். ஓகே, எவ்வளோ நேரம் தட்ட போகுதுன்னு தெரியலையே. ஸோ இப்போ நம்ம வந்து பிளேயர் இல்லை மான்ஸ்டர், அதனால தான் அந்த பிளேயர் அப்படியே இருக்கான். ஓகே புதோ. ஓகே அவ்வளோதான், இப்போ பிளேயரோட கதை முடிய போகுது. ஓகே பாய் பாய் சொல்லிவிடுங்க பிளேயருக்கு. அவ்வளோதான், பிளேயரோட கதை முடிஞ்சு. ஓகே இப்போ அடுத்து வந்து இது என்ன இடம்னு தெரியலையே. ஆனால் இது முன்னாடி பாபி பிளேட்டன் சாப்டர் 5 ஆனதில்லை, மான்ஸ்டர்ஸ் மட்டும் தான் தெரியும். என்ன? ஓ பிஜே கேட்டர்பில்லர். இது பேர் பிஜே பக்கு. பிஜே என்னமோமே பிஜே பக்பில்லரா ஏதோ ஒன்று கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இதை தான் போயிட்டுருக்கோம். அதான் நம்ம. ஸோ இது வந்து ஒரு லேசியானது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ ஸ்லோவாக போகாது எதுவும், இது மட்டும்தான் ஸ்லோவாக போயிட்டுருக்கு. அப்படின்னா இது கன்ஃபார்ம் லேசியாக தான் இருக்கும். நம்மளை மட்டும் தான் தோற்றும் போலையே. அவ்வளோதான், இப்போ பிள்ளையோட கதையை முடிய போகுது. பாய் பாய் சொல்லிக்கிங்க. ஓகே அடுத்து வந்து மம்மி லாங் லெக்ஸோட சாகர எண்டிங் பார்க்கணுமில்ல. ஓகே வாங்க சாவடிச்சிடலாம். ஓகே காத்தவங்க. ஓகே இப்போ நம்ம ப்ரோட்டோடைப்பாக வந்து மாறியாச்சு. அதாவது ப்ரோட்டோடைப்பாக ஃபுல்லாக மாறல. ஸோ இது வந்து நான் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். இதில் வந்து நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் வேறு வீடியோஸில். இது ஹேண்டு மட்டும்தான் நான் இப்போ ப்ரோட்டோடைப்லாம் இல்லை. ஓகே போயிட்டுருக்கோம். இதோ இது பார்த்தீங்களா. ஓகே எடுத்துட்டோம், அவ்வளோதான். இப்போ இழுத்தா முடிஞ்சு. ஸோ இதுதாங்க ப்ரோட்டோடைப் ஹேண்ட் எண்டிங்கு. ஸோ இதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. ஆனால் இது எப்படி இது பண்ணுறதுன்னு தெரில எனக்கும். அவ்வளோதான், இதுக்கு மேலே இது ஒரு நாளைக்கு கூட நகராது. இது இந்த இடம் சாப்டர் 1 தாங்க. அந்த மினி ஹகி ஊகிலாம் இங்கே தானே இருக்கும். ஆமாம், நம்ம இப்போ மினி ஹகி ஊகி இது சென்டராக இருக்கிறது நம்ம. ஓகே இப்போ நம்ம மினி ஹகி ஊகி. ஆனால் நம்ம வந்து ப்ளூ கலரோ க்ரீனோ இல்லை, க்ரீனோ இல்லை பிங்கோ இல்லை, நம்ம இப்போ ப்ளூ. ஓகே வந்துக்கிட்டே இருக்கோம். ஏன் கேமரா டக்குன்னு மாற்றோன்னா ப்ளே வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாமல் எங்கேயாச்சும் போயிட்டாங்கன்னா அதனால தான். ஓகே இப்போ ப்ளே அங்கே தான் இருக்காது. ஒரு கொஞ்ச நேரத்தில் இருங்க, அவ்வளோதான். ப்ளேயோட கதை அங்கே முடிஞ்சு. அடுத்து இது கிசிமிசி தான் இது. ஓகே இப்போ நான் வந்து கேமை பாஸ் பண்ணியிருக்கேன், அதனால் எதுவும் வந்து மூவ் ஆகாது. ஸோ இங்கே வந்து இருக்கும் கிசிமிசி. ஓகே
இது ஏதோ லிஃப்டில் இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, லிஃப்டில் இருந்து தான் வருது. ஓகே, நம்ம கிட்ட வந்துச்சு. ஓகே, நம்மக்கிட்ட தான் இருக்குங்க வாங்க. இதுக்கு பார்த்தீங்களா, இப்போ லிவர் அழுத்தணும், ஒன்றும் இல்லை. ஓகே, லைட்டாக அவ்வளோதான். லிவர் அழுத்திட்டோமா. இப்போ அழுத்தினதுக்கப்புறம் நான் அப்படியே போயிடணுமா, அவ்வளோதான் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவும் கட்டினதும் மாப் என்டர்டெயின்மெண்ட் தான் நினைக்கிறேன். அவ்வளோதான், மஞ்சள் போயிடுச்சு. ஓகே, ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்பு? ஏங்க இது பாப்பி தானே இது? ஆனால் ஆமாங்க, இப்போ நம்ம பாப்பி ஆகிட்டோமா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? என்ன சீன் இது? ஐயோ, உள்ளே போதும். ஆனால் இது பாப்பி தான் நல்லா தெரியுது. கீழே பார்க்குறோம், பிளேயர் பார்க்குறோம், பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவனை கொல்லணுமா இல்லையா? வேணாமா இல்லை கொல்லணுமா? என்ன பண்ணணும்? தெரிஞ்சாவாச்சும் ஏதாச்சும் பண்ணலாம். ஓ, இந்த எண்டிங், அதாவது நம்ம பக்கத்தில் வரும்போது மம்மி லாங்ஸ் நம்மளை தூக்கிட்டு போயிடும். அது இதுவா? டாக் டே. ஓ, இப்போ நம்ம டாக் டேவாக இருக்க போகிறோமா? இப்போ இதுக்குள்ளே ஒரு சாத்தானுங்க போகிறவங்க இதுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் காமிக்கிறாங்க. இப்போ போவோமே ஒன்று. இன்னுமே வரல, பேசின்னு இருக்கு. தோ அதான் வந்துச்சு பாருங்க. இதுதாங்க, அதாவது டாக்டர் நல்லது தான். இதுக்குள்ளே போகுது எல்லாமே அதை கெட்டதாக்கி நம்மளை அழிக்க போகுது. அவ்வளோதான், வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுவாக மாறியாச்சு. வாங்க, அப்படியே போவோம். ஒன்றும் இல்லை, இந்த பிளே இது பண்ணாலே நம்ம ஜெயிச்சிடலாம். ஸோ இதில் வந்து எனக்கு தெரியும், இங்கே வந்து ஒரு டாக்டர் இல்லை, கிட்டமா 2 டாக்டர் இருக்குது. நான் பார்த்துருக்கு 2 டாக்டர் இங்கே இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது 1. அடுத்து வந்து இதே மாதிரி நமக்கு ஆப்போசிட்டில் 1 இருக்குது, அது 1. இது 2 இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இங்கே 2 டாக்டர் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து எதுக்கும் ஜாக்கிரதையாருங்க. ஏன்னா 2 டாக்டரும் உங்களை போட்டு தள்ள வராமையும் இருக்கலாம். ஓகே, இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு சத்தம் இங்கே பார்த்துருக்கீங்களா? அப்படின்னு அது சாகிற மாதிரி. ஆனால் அது சாகவே இல்லை. நீங்கள் உங்கள்கிட்ட செம்ம சாஃப்ட்வேரும், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஏதாச்சும் வந்து என்ன சொல்கிறது, எலிஷன் ஆகியா அது முடிஞ்சிச்சா? நான் எதுவும் சொல்லிகிட்டு இருந்தாங்க, அதனால் அதை கவனிக்கலை, மன்னிச்சுங்க. ஓகே, பிளேயர் அங்கே வந்து இருக்கான். வாங்க வரலாம். இப்போ நம்ம தான் வந்து எலிஷன் வகி இதோ போகிறோம். ஆனால் என் ஃபுல் ஸ்கின்னே சுத்தமாக மாறிச்சிட்டான். ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது எனக்கு. பட் இருந்தாலும் கேமரா மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாருங்க. ஸோ இப்போ நான் பிளேயராகவும் எலிஷன் வகியாகவும் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? இல்லைன்னா கூட இப்படி மாட்டிப்பேன். இது வந்து சாப்டர் 4 எண்டிங். இங்கே வந்து ஹகி வந்து பானேன் இல்லையே. இங்கே தான் வந்து சாப்டர் 5 ஸ்டார்ட் ஆகிருக்கும். இதை இப்போ வருவான், இன்னும் கொஞ்ச நாளுங்க வருவான். ஓகே, இப்போ நம்ம இதுக்குள்ளே போயிட்டோமா? இப்போ பாருங்க எப்படி அழகுன்னு. இப்போ பாருங்களேன். ஓகே, இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்துட்டோமா? இப்போ பாருங்கள், இது எடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. நீங்களே பாருங்கள். அப்போ அங்கே ஹகி வந்துட்டோன்னா இப்போ இங்கே வந்து சாப்டர் 5 ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. ஆனால் சாப்டர் 5 நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா வெளியில் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும்.
அதாவது சாப்டர் 4ல். பட் இங்கே வந்து சாப்டர் 5ல் இருந்திருக்காது. இப்போ இன்னும் வேகமாக ஓடிட்டு வாங்க பாருங்க, நம்ம அந்த கோவத்தில் ஓடிடுவோம். இப்போ பாருங்கள், அப்படியே வந்து சாப்டர் 4 எண்டாயிடும். இன்னும் வரல, இந்நேரத்துக்கு வந்து இருக்கணுமே. அங்கே தான் இருக்கா ஹகியோகி, தேதான். ஓகே, நான் இன்னும் வரல, இந்நேரத்துக்கு வந்துருப்பானே. இங்கே தாங்க இருக்காங்க பாருங்க. கலர் அப்படியே கிசிமிசிமாயே இருக்கா. இப்போ ஓடி வராம பாருங்க, நம்ம இருக்க கோவத்தில் அப்படியே ஓடி வராம பாருங்க. ஒரு ஓட்டம் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம பார்த்துட்டோன்னா அங்கே போங்க. ஷோ ஐயோ பாருங்க, உடையா. அவ்வளோதான், சாப்டர் 4 எண்டிங். அடுத்து சாப்டர் 5. இதில் எல்லா மித்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க. ஸோ வந்து ப்ரோட்டோடைப் அப்படி ஓடி போயிட்டானா இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இங்கே பாருங்க. இப்போ நம்ம லிலியா மாறிட்டோம். நான் என்ன பிளேயராக மாற்றி அதுக்கப்புறம் லிலியாக மாற்றி விளாட்றேன்னா, ஏன்னா பிளேயர் அப்படியே விட்டு விளாட்னா வந்து சந்தோஷமாக இருக்காது. அதனால தான் கேமரா மாற்றி பார்த்துட்ருக்கேன். சீக்ரெட் கேமராலாம் வச்சுருக்கேன். சீக்கிரமாக போகணும். லிலி வா பாருங்க. இப்படி தான் வருவா. ஓப்பன் பண்ண முடியாமல் பண்ணுவா, ஓப்பன் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் இது க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தட்டிக்கிட்டேப்பா. அப்போ நான் இப்படி நம்ம மேலே போனதுக்கப்புறம் அங்கே ஃப்ளவர் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அப்படி போவோம். ஆனால் அப்படியே வந்து அது க்ளோஸ் ஆகிடும். இப்போ பாருங்க, இப்போ ஞாபகம் பாருங்க, பார்த்தீங்களா ஆகிடுமா. இப்போ அதுக்கு மேலே பாருங்க, பார்த்தீங்களா. இப்போ நம்மளால தோற்றிக்கிட்டு இருக்கா. அவள் எப்படி குதிக்கான்னு பாருங்களேன், காட்டுறேன். அவள் எப்படி குதிக்கான்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் காட்டுறாங்க பாருங்க. முடியால் வச்சு ஏதோ ஸ்பைடர்மேன் நினப்பில் பிடிச்சி குதிக்குதா. அது உடஞ்சிருச்சு. அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் லில்லியோட தலை உடைய போகுது. எல்லாம் எப்படி உனக்கு தெரியும்னா, நான் ஆல்ரெடி இதை பார்த்துருக்கேன். பட் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணதில்லை. இப்போ கேட்க, நான் உன்னை என் வீட்டுக்கு கூப்பிட்டேன், நான் உன்னை டீ பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணேன், ஆனால் நீ என்னை இப்படி பண்ணிட்டியே. இப்படி பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை அழுத்ததுக்கப்புறம் என்னை விட்டுரு அப்படின்ட்டு டாங். அவ்வளோதான், அவன் சொல்லி காலி. இங்கே பாருங்க, இது எப்படி தான் தெரில. ஓகே, இப்போ ஹகி செத்துட்டான். அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ரோட்டோடைப்பை வந்து விளையாட போகிறோம். இப்போ நம்ம வந்து பிளேயராக இருக்கோம். பட் வந்து இப்போ நம்ம ப்ரோட்டோடைப் ஆகிட்டோம். இப்போ நம்ம ப்ரோட்டோடைப்பாகவும் விளையாடப்போம், பிளேயராகவும் விளையாடப்போம். ஸோ இந்த இடத்துல கில்பர்ட் எங்கே வந்து பேசுகிறான்னு தெரில. ட்ரெயின் மேலே இருக்கா என்ன, கில்பர்ட் எங்கேன்னு தான் பேசுகிறான்னு தெரில. ஏன்னா ப்ரோட்டோடைப் வந்து எந்த டோன் வேணால் மாற்றி பேசலாம். எனக்கு தெரிஞ்சு ப்ரோட்டோடைப்பு கில்பர்ட் நினச்சி, அதாவது ப்ரோட்டோடைப்பு கில்பர்ட்டோட டோனை பேசி நம்மளை வந்து என்ன பண்ணியிருக்கான்னா நம்ப வச்சுருக்கான். ஓகே, இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம். ஆனால் செம்மையாக இருக்குது. கம்ப்யூட்டர்லாம் நீங்கள் விளாண்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். கண்ட்ரோல்ஸே பயங்கரமாக இருக்கும். பாருங்க, இப்படி தான் வரும். பயங்கரமாக இருக்கும் கண்ட்ரோல்ஸ்லாம். நீங்கள் வேணால் ஒரு வச்சு பிசியில் விளையாடி பாருங்க. நான் வந்து பிசியில் தான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். பட் வந்து ப்ரோட்டோடைப்பாக வந்து மொபைலில் விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து நான் 2 டைம்லேயும் 2 விஷயங்களையும் பண்ணலாம். ஒன்றும் இல்லைங்க, நான் ஆட்டோமேட்டிக் செட்டப் பண்ணியிருக்கேன். என்னென்ன வந்து என்னோடய சாஃப்ட்வேர், அதாவது இது என்னோடதில்லை, என்னோடய அண்ணாவோடது. இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பண்ணதை அப்படியே வந்து இது பண்ணோம். நம்ம ஜஸ்ட்டு முன்னாடி பின்னாடி மட்டும் கொடுத்தா போதும், மிச்சதெல்லாம் அதே செஞ்சிடும். ஸோ ஒரு கை இதில் ஒரு கை அதில்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். அதனால தான் நான் கொஞ்சம் எல்லாமே லேட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாங்க.
இப்போ நான் வந்து விட்டுட்டேன். இப்போ நான் வந்து ஃபோனில் விளையாடிக்கிட்டு இருக்கேன். என்னால் நம்ப முடியல. அதனால நான் பிசியில் விளையாடிக்கிட்டு இருக்கேன். என்னால் நம்பவே முடியல. ஸோ வந்து நான் பிசியில் விளையாடிக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஆட்டோமேட்டிக் மோடில் நார்மல் மோடு. ஓகே, இங்கே பாருங்க எல்லாமே விழுந்துச்சு. அவ்வளோதான், பொசிங்கிட்டான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை. அவன் பொசுங்களாம் மேலே தான் வந்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருப்போம் அவன் பொசுங்கிட்டான் அப்படின்னு. ஓகே வாங்க. என்னடா வரவே மாட்டேங்குது. இவன் ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும் தான் போவதால் நான் அப்படியே இதுக்கு மட்டும் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டு நான் வந்து பிசியில் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். இப்போது இந்த விஷயத்த மட்டும் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுவான். அவனே முன்னாடி போவான், அவனே கண்ணாடி கிளாஸை உடச்சிடுவான். நாம் எதுவுமே பண்ண தேவையில்ல, அவனே வந்து எல்லாத்தையும் பண்ணிடுவான். ஸோ இதை வந்து நான் பிளேயரையும் ப்ரோட்டோடைப்பையும் சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். வேணா மான்ஸ்டர்ஸ் வச்சு மட்டும், அதாவது பிளேயை வைக்காமல் மான்ஸ்டர்ஸ் வச்சு மட்டும் கேமை செஞ்சிடலாம். என்ன சொல்கிறீங்க? ஓகேவா? ஓகேண்ணா சொல்லுங்கள், நல்லாயிருக்கும், பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இன்னொரு கண்டெய்னருக்கு போயாச்சு. இங்கே எல்லாம் கேமஸ் பக்காவாக இருக்குது. ஓகே, இந்த ஹேண்டில் எடுத்து இங்கே மாட்டி இதை சுற்றி அதுக்கப்புறம் இது பண்ணி இங்கே பாருங்க ப்ரோட்டோடைப்புக்கு திரும்ப மாறிட்டேன். ஓகே, இதை எடுத்து அடே மாறிக்கிட்டே இருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கேன். ஓகே, இதுக்கு போட்டேன். ஆஹா, இப்போ ஸ்ட்ரைட்டுங்க. அதாவது இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபைட் போட போகிறோம். சீக்கிரம் எஸ் ஃபேஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபயர் போட்டுடலாமா? அவ்வளோதாங்க, டமால் விடிச்சிச்சு. இப்போ கில்பர்ட் இருப்பானே, இருக்காம கில்பர்ட்டும் பாப்பி. ஆனால் ப்ரோட்டோடைப் இன்னும் சாகலை. பாருங்க, கிசிமிசி அடிச்சதுக்கு பிளாஸ்டர் போட்டு வந்துருப்பான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்து ஒரு பயங்கரமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆர்டிஜி. ஸோ பாய்.